Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு தமிழுக்கான இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் லைக் பண்ணாமையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ மொத்தம் 9 இயல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான குருவினா, சிறுவினா, நெடுவினா எது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா குருவினாவும், எல்லா சிறுவினாவும், எல்லா நெடுவினாவும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அது என்னென்னன்றதை பார்க்கலாம். இயல் 1 குருவினாவில் வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. அப்புறம் தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. சிறுவினாவில் தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனையாவை. தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இருட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக. நெடுவினாவில் முதல் நெடுவினா மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. சரியா? இது இயல் 1ல. அடுத்து இயல் 2. இயல் 2ல குருவினாவில் வசன கவிதை குறிப்பு வரைக. தண்ணீர் குடி, தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. தொடரில் அமைக்க. அப்புறம் மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. சிறுவினாவில் சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தால். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை எழுதுக. நெடுவினாவில் முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. அப்புறம் புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. இயல் 2 முடிஞ்சு. அடுத்து இயல் 3ல குருவினாவில் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இரண்டும். அடுத்து சிறுவினாவில் கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எழும்பு மாமலை பெய்கையிலே மாம்பூவை கண்ணுரங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. அப்புறம் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. நெடுவினாவில் ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. இயல் 4ல குருவினாவில் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. சிறுவினாவில் மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. நெடுவினாவில் 3வது நெடுவினா அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து இயல் 5ல குருவினா கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல். இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார்? காதல் மிகு கேண்மையினான் யார்? அப்புறம் செய்க தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்கள் ஆக்குக. 4வது
இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின் விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இதோ இருக்கிறதே, சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்தெழுதுக. இந்த அமர்ந்தானும் சேர்த்து படிச்சுக்கிறங்க. சரியா? பகுபத உறுப்பு இலக்கணத்துல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிறுவினாவுல முதல் சிறுவினா, மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. நாலாவது, முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகையை சுட்டி விளக்குக. நெடுவினாவுல இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க. இயல் 6, காட்டில் விளைந்த வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ணச் சுவை மிகுந்திருக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள முதற்பொருள் கருப்பொருள்களை வகைப்படுத்தி எழுதுக. கலைஞர் பழுமரக்கணி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர். பேராசிரியர் அன்பழகனார் இக்கூற்றை அயற்கூற்றாக எழுதுக. உறங்குகின்ற கும்பகண்ணை எழுந்திராய் எழுந்திராய், காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய். கும்பகண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? எங்கு அவனை உறங்கச் சொல்கிறார்கள்? கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர். முல்லைப்பூ செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். சிறுவினா, வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுதுக. நெடுவினாவுல நெகிழி பைகளின் தீமையை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியில் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு பாராட்டுரை ஒன்றினை எழுதுக. சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக. இயல் 7ல குருவினா, பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்? மெய் கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது? வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. சிறுவினாவுல முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார்? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்குக. நெடுவினாவுல நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பட்டும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. சிலப்பதிகார மறுவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. இயல் 8 குருவினா, குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. குறிப்பு வரைக அவையும். காலக்கழுதை கட்டெரும்பானதும் கவிஞர் செய்வது யாது? சிறுவினா, சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. நெடுவினாவுல பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. காலக்கணிதம் கவிதையில் பொய்ந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் நாடகம் எழுதுக. இயல் 9 குருவினாவுல தீவக அணியின் வகைகள் யாவை? காய்மணியாகு முன்னர் காய்ந்தன காய்ந்தேன், ஓமை உணர்த்தும் கர்த்தியாது. வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார்? சிறுவினாவுல சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் எழுதுக. ஜெயகாந்தன் தம் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக விளக்குக. எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். நெடுவினா, கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமா முனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. அப்புறம் அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் குறித்து எழுதுக. சரியா? ஸோ 9 இயல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் சொல்லியாச்சு. இதை மறக்காம ஒன்று கூட ஒமிட் பண்ணாம படிச்சுக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க எல்லா குருவினா நெடுவினா சிறுவினா எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த ஃபைலோட PDF லிங்க் வேணா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.